எல்லாருக்கும் வணக்கங்க. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்ர காலம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆரம்பம், நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முடிவு. 4 மாதம் 14 நாட்கள். அப்போது ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை இடைப்பட்ட காலம் 4 மாதம் 14 நாள். இந்த 4 மாதம் 14 நாளில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 9 கிரகங்கள். இதில் 4 கிரகங்கள் தான் சுப கிரகம். மற்ற கிரகங்கள் 5 கிரகங்கள் அசுப கிரகங்கள். சுபகிரகம்னா குரு பகவான், சுக்கிர பகவான், புதன், சந்திரன். இந்த 4 கிரகங்கள். சூரியனாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு, கேது, அதன் பிறகு நமக்கு செவ்வாய். இந்த 5 கிரகங்களும் பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள் தான். 9 கிரகங்கள்னால் அந்த 8 கிரகங்களுடைய குணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, இப்போது குருவாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், சனியை தவிர வேறு எந்த கிரகமாக இருந்தாலும் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கொடுப்பாங்க, பாதகமாக இருந்தால் பாதகமான பலனை தருவாங்க. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில மனசால் அப்படி இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ குரு ஆட்சியில் இருந்தால் அதனுடைய பலன் வேறு மாதிரி இருக்கும். அவரே நீச்சமாக இருந்தால் அதனுடைய பலன் ஆப்போசிட்டாக இருக்கும். இது குரு. எல்லா கிரகங்களும் அதே மாதிரி தான். இந்த சனி பகவான் கொஞ்சம் வித்தியாசமானவர். அதனால தான் நம்ம சனி பகவான் என்ன சொல்கிறோம்னா விதிகாரகன் நம்ம சொல்கிறோம், நீதி அரசன் நம்ம சொல்கிறோம், கர்மகாரகன் நம்ம சொல்கிறோம். சனி பகவானுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு. ஏன், சிவபெருமானுக்கு அடுத்தது ஈஸ்வரன் அப்படின்ற பட்டமே சனி பகவானுக்கு உண்டு. அந்த சனி பகவான் சாதகமாக இருந்தால், சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மறைவு ஸ்தானம் கிடையாது, ஆட்சியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நாம் செய்கிற வேலை எல்லாமே கொஞ்சம் முரண்பாடான வேலைகள் செய்துக்கிட்டு இருந்தோம்னா சனி பகவான் 100% நமக்கு பாதகத்தை தான் தருவார். ஏன்னா சனி பகவான் என்ன சொல்கிறாரு, நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவேன். சனி பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா யாரும் கெடுக்க முடியாது, சனி கெடுத்தா யாரும் குறுக்க நிற்க முடியாதுன்றார். அதனால தான் சனி பகவான் ஒரு மனுஷனுக்கு 3 முறை வருவார். ஃபஸ்ட்டு நம்மளை செதுக்குவார். ஒரு செடியை வச்சுட்டா மட்டும் நல்லா தளன்னு வராது. ஒரு 2 கல்லடி பட்டாதான் ஒரு செடி வைக்கிறோம், மாஞ்செடி வைக்கிறோம்னா அப்படியே வச்சோம்னா தான் இஷ்டத்துக்கு வரும், அப்படியே நின்று போகும். அதுவே ஒரு 4 கிளையை வெட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வீரியம் வேறு மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சனி பகவான் வரும்போது ஏகப்பட்ட அனுபவத்தை கொடுப்பார் முதல் சுற்றில். அது 2வது சுற்றில் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாக என்ன தேவையோ, ஏன் ஆடம்பரமாக என்ன தேவையோ அதை கூட கொடுப்பார் பொங்கும் சனியில். 3வது சுற்று வரும்போது கர்மச்சனி. நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் இருப்போம், பாவம் பண்ணியிருந்தால் ஜோலி முடிஞ்சு போச்சு. இதுதான் சனி பகவானுடைய வேலை. அப்போ சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது மிதுன ராசிக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? சனி பகவான் எங்கே வக்ரம் அடைகிறாரு? தொழில் ஸ்தானத்தில். தொழில் ஸ்தானாதிபதி யார்? குரு. குரு எங்கே இருக்கிறாரு? மிதுன ராசியில் இல்லையா? நல்ல ஒரு நேரம் பாருங்கள், அருமையான எக்ஸ்பிளைன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதன், அதாவது புதன். அந்த புதனுக்கு சாரம் கொடுத்தவர் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது புதன் எங்கே இருக்கும்னா மிதுன ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் தான் உங்கள் ராசிநாதன் இருப்பார். உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு.
உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். அப்போது அந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். சுய தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக மாற்றங்கள் வரும். நம்ம நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் எல்லாமே நமக்கு நல்ல விதமாக நடந்துடும் நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். உழைப்புன்ற விதையை போடும் பொழுது தான் விருட்சம் அப்படின்ற வளர்ச்சி ஏற்படும். விதை போட்டால் தான் செடி வரும் இல்லையா? அந்த மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்க, அதுவும் மிதுன ராசியில் மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரம் 1 2 3 பாதம், இந்த 9 பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது, பின்னோக்கி போகும்போது உங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு நிறைய திறமை இருக்கும், சந்தர்ப்பம் இல்லாததுனால இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டிலேயே ஒரு சிலர் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்க பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவங்க பேர் தெரியாதவங்க இந்த உலகத்திலேயே இல்லை. அதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் தானேங்க. ஒரு மனுஷனுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் அந்த மனுஷனால் சம்பாதிக்க முடியுமா, சாதிக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியும். சந்தர்ப்பமே கொடுக்காம அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தணும்னா அது ஆகிற வேலை இல்லை. மிதுன ராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்குண்டான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய விதிகாரகன் தொழில்காரகன் பின்னோக்கி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறார், விரயஸ்தானத்தை பார்க்குறார். ஏற்கனவே போதுன்ற அளவுக்கு விரயம் பட்டுட்டீங்க. அதுவும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்லவே தேவையில்லை. நீங்கள் உருப்படி இல்லாமல் போன காரணமே அடுத்தவனை நம்பினதுனால தான். அதாவது ஓடன காலம் பேசன வாயும் ஒரு இடம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் கேட்குறதுக்கு முன்னாடி போய் உதவி செய்கிறது, கேட்டாலும் உதவி கிடைக்காத காலகட்டம் இது. ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எம்புட்டு பட்டாலும் நமக்கு அந்த இது வரவே வராதுன்ற மாதிரி கேட்குறதுக்கு முன்னாடி போய் உதவி செய்கிறது. அது காசு பணம் கொடுக்குறதோ, ஒரு பொருள் உதவியோ, இல்லை மனசு பறி கொடுக்குறதோ, ஏதோ ஒன்று. பலவிதமான சிரமங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதுவும் அந்த மிதுன ராசியில் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் வரும் பொழுது மன அழுத்தம் நீங்கும். உங்களுடைய கஷ்டத்துக்கு ஆளானவங்க யாரோ நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு பாடத்தை இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க யாரையும் சங்கடப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை. 2-2.5 வருஷமாக மிதுன ராசியில் பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல விதமான ஒரு சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உசுறு மட்டும்தான் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. உசுறு மட்டும்தான் இருக்குதுன்ட்டு. ஏன்னா பல ஆய்வு பண்ணி நான் பார்த்துட்டேனுங்க. இந்த 2-2.5 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டவங்க யாருன்னா அது திருவாதிரை நட்சத்திரம். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இது பொற்காலம், இது நிச்சயமாக பொற்காலம், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் சொன்ன மாதிரி 2 கை தட்டினாதான் ஓசை. இது வரைக்கும் ஒரு கை ஓசை இல்லை, 2 கை ஓசை வரப்போகுது. முதல்ல பொருளாதாரம் சீராக இருக்கும், 2வது தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும், 3வது யார் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது, வந்துருச்சு இப்போது. அப்போது உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் 2மே நல்லா இருக்கும். எப்போவுமே இந்த மிதுன ராசிக்காரங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அது கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட
உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, தரம் பார்த்து பழகு. இது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. தரம்ன்றது காசு பணத்தில் இல்லை, ஒழுக்கத்தில். தரம் பார்த்து பழகுன்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்லும்போது ஊன்னு கொட்டிக்கிட்டு கடைசியில் மீண்டும் எது செய்யக்கூடாதோ அதை தான் செஞ்சுருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அதுவும் 10வது பாவகத்தில் வக்ரம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். சார் இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏங்க 12வது பாவகம்ன்றது ஐன சுகஸ்தானங்க. சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது ஐன சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் 12வது பாவகத்தில் இருக்கார். அப்பேற்பட்டவரை சனி பார்க்குறாரு. அதனால் அவங்களுடைய அந்த புரிதல் சிறப்பாக இருக்கும். பிரிஞ்சு போன காதலர்கள் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக நீங்கும். அடுத்தபடியாக வீடு அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, 4 வட்டிக்கு வாங்கி 8 வட்டிக்கு வாங்கி 10 வட்டிக்கு வாங்குற மாதிரி ஆகிப்போச்சுங்க. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அடுத்தவங்கிட்ட வாங்கின பணத்துக்காக போயிட்டுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா? 4 காசு கடன் இல்லாமல் ஜம்முன்னு போனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கடனோன்னு போயிடக்கூடாது. உங்களுக்கு இந்த நேரம் பிரமாதமான நேரம்னு சொல்லிட்டேன். உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கிறாரு. அதனால் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. சவாலாக சொல்கிறேன், 10 லட்சம் ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குதுன்னாலும் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27 தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு நாள் ஒரு பொழுதுலையாவது உங்களுடைய பிரச்சனைகளை சரியாகிறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நான் புத்தகத்தில் எழுதி வச்சது உங்களுக்கு படித்து சொல்லலை, ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனுங்க. இது நடக்கும். நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. அதன் பிறகு நான் முதல்ல சொன்னேன், இந்த மண்ணு மனையை அடமானம் போட்டிருப்போம், இல்லை வீடு வாசல் கட்டணும்னு நினைப்போம், கட்டியிருக்க முடியாது, கட்டியிருந்தாலும் பூர்த்தி செய்திருக்க முடியாது, பூர்த்தி செய்திருந்தாலும் கிரகப்பிரவேசம் செய்திருக்க முடியாது. மண்ணு மனையில் இருக்கிற சிக்கலெல்லாம் சரியாக போகுது சாமி இந்த நேரத்தில். அதன் பிறகு மிதுன ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் என்னன்னா, இந்த 4 மாதம் 14 நாளில் 2 நட்சத்திரம் இல்லை 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. 2 வீடு, அதாவது மீனத்திலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு, கும்பத்துலேருந்து மறுக்க மீனத்துக்கு வர்றாரு. சரியா? இந்த 4 மாதம் 14 நாளில் முதல்ல திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு திருமணஸ்தானத்தை பார்ப்பார். அதன் பிறகு ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடம் சரியாகன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி திருமணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் நீங்கும். நாகதோஷம் இருக்குது சார், செவ்வாய் தோஷம் இருக்குது சார், பூர்வ புண்ணிய சாபம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, வெவ்வேறு பேரெல்லாம் வைக்கிறாங்க சார். இங்கே போங்க அங்கே போங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க, எல்லாம் செய்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் நான் கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கப்படக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரக்கூடிய சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். மாற்று கருத்து கிடையாது. ஏதோ இவர் மூச்சு பிடிச்சிட்டு சொல்கிறாரு, 100% உண்மை. நடந்தால் என் வீடியோவை பாருங்கள், இல்லையா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிடுங்க. நிச்சயமாக அதை நடக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். ஆக வரக்கூடிய சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குன்றதில் மாற்று கருத்து கிடையாது.
100% இது சம்பாதிக்கிற நேரம் கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில். செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா முழுமையாக கும்பத்தில் தான் சனி பகவான் வந்துடுவார். 9வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பார். என்றைக்கோ நம்ம வாங்கி வச்ச சொத்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 கோடி ரூபாய்க்கு இந்த நேரத்தில் போகும். 50,000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி வச்சவங்க, எங்கள் அப்பா வச்சார் 50,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சத்துக்கு கேட்குறாங்க, இந்த நேரத்தில் வரும். அக்டோபர் நவம்பர் 2025வது வருடம் அக்டோபர் மாதம் நவம்பர் 27 வரைக்கும் இந்த நேரம் இருக்குது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. சரியா? தான் வாங்கி வச்ச மண்ணு மனையாக இருந்தாலும் சரி, தகப்பம் கொடுத்த மண்ணு மனையாக இருந்தாலும் சரி, பிரமாதமான ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம். சரியா? ஆக இது உங்களுக்கான நேரம். சம்பாதிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லை சாதிக்கிற இடத்துக்கு போகிறீங்களோ அது உங்களுடைய சொந்த சௌகரியம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாதையை தான் காட்டுங்க ஐயா, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. விதின்றது யாராவது ஒருத்தர் மூலியமா ஒரு விஷயத்தை நம்ம காதில் போடுறது தான் விதி. அது என் மூலியமாக இருந்தாலும் சரி, அது மற்ற மூலியமாக இருந்தாலும் சரி, இது பிரபஞ்சம் ஏதோ ஒரு மூலியமாக நமக்கான ஒரு சிக்னல் கொடுக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சிக்னல் தான் இது. சரியான முறையில் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய நவம்பர் மாதம் 27 தேதிக்குள்ளார நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் ஒரு காலகட்டத்தில் உங்கள் வம்சத்திலேயே யாரும் வாழாத வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சுய ஜாதகத்தில் சனி பகவான் சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்கிறாரான்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.